ஸோ மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிங்கமோ ஒரு புலியோ வந்துட்டு நைட் 9 மணிக்கு ஏதாவது ஒன்று சாப்பிடணும்னு ஆசைப்படுது அப்படின்னா, எக்ஸாம்பிள் நம்ம எப்படி ஆசைப்படுறோம்? எனக்கு 9 மணிக்கு புரோட்டா வேணும், இல்லைன்னா வந்து ஜிலேபி வேணும், எனக்கு பர்கர் வேணும், எனக்கு பீஸா வேணும்னோம்னா நம்ம நேராக பைக் எடுக்கிறோம், கார் எடுக்கிறோம், நேராக அந்த கடைக்கு போகிறோம், டக்குன்னு ஒரு பீஸா ஆர்டர் பண்ணுறோம், சாப்பிட்டு வந்துடுறோம். இவ்வளோ தான் விஷயம் நம்மளோட லைஃப் ஸ்டைல். ஆனால் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சிங்கத்தை எடுத்துக்கிங்களேன், ஒரு சிங்கத்துக்கோட குட்டி சிங்கமே எடுத்துக்கிங்க. அதுக்கு வந்து திடீர்னு ஒரு மான் சாப்பிடணும்னு ஆசை 9 மணிக்கு. என்ன பண்ணுவோம்? 9 மணிக்கு எந்த மானும் இருக்காது. காலங்காத்தால அது அப்போ தான் வந்து அந்த தண்ணி குடிக்க வரும்போது அந்த ஸ்பாட்டுக்கு வந்தால் தான் அந்த மானை பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ மனிதர்களுக்கு வந்து எல்லாமே எப்போ வேணாலும் கிடைக்கிற மாதிரி நம்மளுடைய அறிவை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் மாற்றிக்கிட்டோம். ஆனால் விலங்கினங்களுக்கு அவ்வளவு தூரம் வாழ்க்கை ரொம்ப எளிமையானதெல்லாம் கிடையாது. அதுக்கு ரொம்ப பசி, ஒரு ஃபோன் பண்ணி ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணால் நேராக வந்து அதனோட மரத்துக்கடியே வந்து உட்காந்துக்கும். அப்படிங்கிற மாதிரி லைஃப் ஸ்டைல்லாம் கிடையாது. நம்ம ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டோம். நம்ம வாழ்கிற வாழ்க்கை அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஒரு யானையோ ஒரு புலி, சிங்கத்தெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மச் மச் பெட்டரான ஒரு வாழ்க்கை, ஒரு ஒரு பிளஸ்டான வாழ்க்கை. ஸோ அதை நம்ம அடிக்கடி மறந்துடுறோம். நம்ம வாழ்க்கை எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நம்ம இது தெரியுமா? அது தெரியுமா? ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் என்னென்னா உணவு. அதை வந்து மனித இனம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ப, இல்லை நம்மளுக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அவைலபிளாக நம்ம ஈஸியாக ஆல்ரெடி மாற்றி வச்சிட்டோம். கம்பேரிட்டிவ் விலங்கினங்களை கம்பேர் பண்ணும்போது. ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் யோசிக்கும்போது உங்கள் வாழ்க்கை ரொம்ப இதாக இருக்குது, எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு அது இல்லை அப்படின்னா, நீங்கள் ஒரு சின்ன கண்ண மூடி ஒரு யோசிச்சு பாருங்கள். ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு விலங்கா யோசிச்சு பாருங்கள். ஒரு அணிலாக இருக்கலாம், ஒரு ஏதாவது ஒரு விலங்கு உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கிங்க. அது சாப்பாட்டுக்காக எவ்வளோ போராடுது, சாப்பாடுக்காக மட்டுமே அதனோட வாழ்க்கையே போராடுது. வேறு எந்த விஷயத்துக்காகவும் இல்லை. 90% நேரம் எல்லா விலங்கினங்களும் வந்து அந்த சாப்பாடு விஷயத்த மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கான அடுத்த வேளை உணவு எங்கே இருக்குது? அடுத்த வேளை உணவுக்காக நம்ம எங்கே போகணும்? எப்படி நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு குடுக்க முடியும்? அப்படிங்கிற எண்ணத்தோடையே ஓடிட்டே இருக்கும் அதனோட லைஃப் ஸ்டைல். தேங்க் யூ.